ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏர்ட்ராப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஏர்ட்ராப் மூலயமா ஒரு $10 to $20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படி இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பைனான்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2 ஒருத்துள்ள பிஎன்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யூஎஸ்டிடியில் இருந்துச்சு அப்படின்னா அது பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து பிஎன்பி லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பினான்ஸ் வேலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேலே இருக்குது பார்த்தீங்களா, Web3 அப்படின்ட்டு இருக்கும். அந்த Web3 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கிரியேட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வேலெட் இருந்துச்சுன்னா ஓகே தான். கிரியேட் வேலெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ வேலெட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பிஎன்பி காயின் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பிஎன்பி ஸ்மார்ட் செயினை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு வித்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட பிஎன்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். $2.1 எடுத்துள்ள பிஎன்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். பாலிஹைட்ரா நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு டோக்கனை தான் இந்த ஏர்ட்ராப் மூலயமா நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கும். அந்த ஜாயின் நவ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்ட்ராப் அட்டன் பண்ணக்கூடிய பேஜ்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 மில்லியன் பாலிஹைட்ரா டோக்கன் நெட்வொர்க் டோக்கன் ஏர்ட்ராப் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா March 4th வரைக்கும் இருக்குது. ஸோ பொறுமையாக அட்டன் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ உங்ககிட்ட எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜாயின் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸ்டார்ட் த மிஷின் அப்படின்ட்டு உங்களுக்கு 2 மிஷின் கொடுத்துருப்பாங்க, 2 டாஸ்க்கு. ஸோ அந்த 2 டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் நோ அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் நோ வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு Binance Web3 வேலெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டை வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணணும். ETH அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்பியாக மாற்றிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பிஎன்பி செயின், கீழே OPBNB அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்துருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கும். 0.001 பிஎன்பி நீங்கள் ஸ்வாப் பண்ணாலே போதும். அது விட்டுட்டு அதிகமாக பண்ணாதீங்க, பிகாஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ 0.001 பிஎன்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷன் கொடுத்துட்டு அலோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். $0.14 பிஎன்பி ஃபீஸ் கேட்குறாங்க, பே பண்ணிடுவோம். இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்டூ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த டாஸ்க் இஸ் கரண்ட்லி அண்டர் கோயிங் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டு அகெயின் இந்த வெரிஃபை டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இந்த இடத்துல ஒரு அவுட்லைன் வந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டாஸ்க்கான ஆப்ஷன் வந்திருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் இந்த ப்ளூ கலரில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மாதிரி இருக்கு இல்லையா, ப்ரொஃபைலு. அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேலரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி டிராகன் க்யூட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஓகேவா? NFT கிளைம் பண்ண சொல்கிறாங்க. இந்த டிராகன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ETH நெட்வொர்க்கில் இருக்குது. ETH பண்ணாதீங்க, பிகாஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பிக்கு மாற்றிக்கோங்க. நெட்வொர்க்கு பிஎன்பிக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு இருக்கும். அந்த கிளைமை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிக்வஸ்டிங்ட்டு வரும். ஃபீஸ் கேட்பாங்க. அந்த ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி ஒரு 0.12 USDT வரத்துள்ள பிஎன்பி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு NFT கிளைம் ஆகிடும். கிளைம் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இன்டூ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு NFT அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த NFTக்குள்ளே போய்க்கோங்க கைஸ். NFTக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் நெட்வொர்க்குன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா BNB செயின் இருக்கும். BNB சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இந்த இடத்துல இம்போர்ட் மை NFT அப்படின்னு இருக்கும். அந்த இம்போர்ட் மை NFT அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக கிளைம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த NFT வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஷோ ஆகலை, எச்சோ என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்காதீங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோ ஆகும். உடனே ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஒரு நிமிஷம் விட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த NFT வந்து காட்டும். இப்போ ஜஸ்ட் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த NFT வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கன்ஃபார்ம் இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட்வொர்க் கேட்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு OPBNB சூஸ் பண்ணிக்கோங்க நெட்வொர்க்கு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கேட்கும். அதுக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபீஸ் வந்து பே பண்ணிவிடுங்க. பே பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் எனபிள் ஆகியிருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இது ஃபுல்லாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த ஆட்ராப் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2 கிட்ட தேவைப்படும், ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் ப்ராசஸிங்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NFT வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஆட்ராப் வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் நம்மளுக்கு ஆட்ராப் எண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு பாலிஹைட்ரா நெட்வொர்க் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மூலிமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு $10 $20 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? கைஸ் ஒரு $2 கிட்ட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப் வந்து அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை ப்ரோ என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இல்லை ப்ரோ ஒரு $2 வச்சு என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்க பண்ணுங்கள். ஸோ ப்ராஃபிட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த காயின் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்துட்டு செல் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் காயின் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.